வீழ்ச்சியும் வலியும். ஜெயில் கதவுகள் பலத்த சத்தத்துடன் மூடுகின்றன. புழுதி பார்க்கும் சாலை. சிவா தளர்ந்த நடையுடன் நடக்கிறான். அவன் காலில் செருப்பு கூட இல்லை. சிறை கம்பிகள் சிவாவை விடுவித்தன. ஆனால் விதி அவனை விடுவிக்கவில்லை. தான் உருவாக்கிய பல கோடி சாம்ராஜ்யத்தை இழந்து நம்பிய நண்பர்களால் முதுகில் குத்தப்பட்டு ஒரு அனாதையாக நடுத்தெருவில் நின்றான் சிவா. அந்த முதியவர் சொன்ன வார்த்தைகள் அவன் மண்டைக்குள் ஒரு சம்மட்டி போல் அடித்தன. சிவா, உன் எதிரிகள் வெளியில் கழுகுகள் போல் காத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு நீ செத்துட்டதா நினைச்சிக்க. யாருக்கும் தெரியாத இடத்துக்கு போயிடு. புதிய ஊர், அடையாள மாற்றம். அது ஒரு பரபரப்பான காய்கறி மார்க்கெட். அதிகாலை 4 மணி. இருள் விலகாத நேரம். ஈரம் கசிந்த ஒரு கடையின் திண்ணையில் பழைய சாக்கு மூட்டை பையை பொருத்தி கொண்டு சிவா சுருண்டு படுத்திருக்கிறான். குளிரில் அவன் உடல் நடுங்குகிறது. டீ ஆத்தும் சத்தம், லாரி ஹாரன் சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. விடியல் பிறந்தது. ஆனால் சிவாவுக்கு அல்ல. யாரோ ஒரு வழிப்போக்கன் டீ குடித்துவிட்டு மீதி சில்லறையை சிவா படித்திருந்த திண்ணையில் வீசிவிட்டு சென்றான். சில்லறைகள் சிதறி அவன் முகத்திற்கு அருகில் விழுந்தன. சிவா திடுக்கிட்டு விழித்தான். அவன் கண்கள் அந்த நாணயங்களை உற்று பார்த்தன. அவனது கிழிந்த சட்டை, வளர்ந்த தாடி, ஒட்டிய வயிறு, உலகம் அவனை ஒரு பிச்சைக்காரனாக முடிவு செய்துவிட்டது. நேற்று வரைக்கும் ₹1,00,000 காசோலையில் கையெழுத்து போட்ட கை, இன்னைக்கு ஒரு டீ குடிக்க ₹10 காசுக்காக தரையில் திட. என்ன வாழ்க்கையாது. கோபம் வந்தது. ஆனால் பசி அந்த கௌரவத்தை எரித்தது. நடுங்கும் கைகளால் அந்த நாணயங்களை எடுத்து சூடான டீயை வாங்கி குடித்தான். அந்த தேநீர் தொண்டையில் இறங்கியதும் ஒரு தெளிவு பிறந்தது. இதுதான் இப்போது என்னுடைய அடையாளம். இதை நான் ஏற்றுக்கிறேன். வடிவேலுவின் கண்ணீர். மார்க்கெட்டின் ஒரு மூலையில் ஒதுக்குப்புறமான இடம். அங்கு வடிவேலு என்பவர் செவ்வாழைப்பழ கடை விரித்திருக்கிறார். பழங்கள் கனிந்து கருப்பு புள்ளிகள் விழுந்து அழுகும் நிலையில் உள்ளன. ஈக்கள் மொய்க்கின்றன. வடிவேலுவின் மனைவி ஒரு ஓரத்தில் அமர்ந்து கண்ணீரை துடைக்கிறாள். மனைவி, ஏங்க, ஸ்கூல்ல இருந்து நோட்டீஸ் வந்துருச்சு. நாளைக்கு மதியத்துக்குள்ள ஃபீஸ் கட்டலைன்னா பையனை பரீட்சை எழுத விட மாட்டாங்களாம். ஊருக்குள்ள யார்கிட்டையும் கடன் கேட்க முடியல. வடிவேலு விரக்தியில் தலையில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்துகிட்டார். வடிவேலு, வியாபாரம் இல்லாமல் நான் பிச்சை எடுக்க முடியும்? அழுகி போன பழத்தை எவன் வாங்குவான்? ஒரு சிறுவனின் அன்பு. இதை சிவா தூரத்திலிருந்து கவனிக்கிறான். அப்போது வடிவேலுவின் 8 வயது மகன் அப்பாவுக்கு தெரியாமல் நல்லதாக இருக்கும் ஒரு பழத்தை எடுத்துக்கொண்டு சிவாவிடம் வருகிறான். அவன் கண்களில் பரிதாபம் இல்லை, அன்பு இருக்கிறது. சிறுவன், மாமா, உங்களுக்கு பசிக்குதா? இந்தாங்க, சாப்பிடுங்க. பழத்தை நீட்டுகிறான். சிவா அந்த பழத்தை வாங்குகிறான். அவன் கண்கள் கலங்குகின்றன. எல்லாம் இருந்தப்ப எனக்கு கிடைக்காத அன்பு ஒண்ணுமே இல்லாதப்ப இந்த சின்ன பையன்கிட்ட இருந்து கிடைக்குதே. சிவா அந்த பழத்தை சாப்பிட்டு விட்டு மெல்ல எழுந்து கடையை நோக்கி நடந்தான். அவன் நடையில் இப்போது நடுக்கமில்லை, ஒரு கம்பீரம் இருந்தது. திட்டம் தீட்டுதல். சிவா வடிவேலுவின் கடை முன் நிற்கிறான். வடிவேலு அவனை விரட்ட பார்க்கிறார். போயா, இங்க தர்ம போட காசு இல்லை. சிவா, அண்ணா, உங்க பையன் எனக்கு பசிக்கு சோறு போட்டான். பதிலுக்கு நான் உங்களுக்கு பணமா கொடுக்க முடியாது. ஆனா இந்த பழங்கள் அத்தனையும் அடுத்த 1 மணி நேரத்துல வித்து தீர ஒரு வழி சொல்றேன், செய்வீங்களா? வடிவேல் திகைத்தே போனார். அந்த பிச்சைக்காரனின் கண்களில் தெரிந்த தீர்க்கம் அவரை யோசிக்க வைத்தது. என்ன செய்யணும்? சிவா, இப்போ டவுன் பஸ் வரும், கூட்டம் நெரிசலா இருக்கும். நீங்க ஒரு கூட பழத்தை எடுத்துக்கிட்டு ஏறுங்க. செவ்வாழை பழம் விலை ₹20 கத்துங்க. யாரும் வாங்க மாட்டாங்க, திட்டுவாங்க. பரவாயில்ல, உடனே இறங்கிடுங்க. அடுத்த நிமிஷம் உங்க பையனை ஏற சொல்லுங்க. அவனை ₹10 விற்க சொல்லுங்க. என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. களத்தில் வெற்றி. பஸ் காட்சி. பஸ் வருகிறது. ஒரே இரைச்சல். வடிவேலு கூடையுடன் ஏறுகிறார். வடிவேலு, செவ்வாழை ₹20, அசல் செவ்வாழை ₹20. பயணிகள், யோ ஓரமா பய, இக்கிற விளையாட்டத்துல இவன் வேற கொள்ளடிக்கிறான். வடிவேலு சோகமாக இறங்குகிறார். அடுத்த நொடி சிறுவன் கூடையுடன் ஏறுகிறான். சிறுவன், செவ்வாழை ₹10, அம்மாவுக்கு வாங்கிட்டு போங்க, ஐயாவுக்கு வாங்கிட்டு போங்க, ₹10 மட்டுமே. பயணிகள் காதுகள் நிமிர்கின்றன. பயணி ஒன்று, இப்பதான் ஒருத்தன் ₹20 வித்தான், இவன் ₹10 தரான். பயணி 2, பாதி விலை, தம்பி எனக்கு 2 கொடு, எனக்கு 4 கொடு. போட்டி போட்டு கொண்டு வாங்குகிறார்கள்.
15 நிமிடத்தில் சிறுவனின் கூடை காலியாகிறது. வடிவேலு வேர்த்து விறுவிறுக்க, ஆனால் முகத்தில் பெரும் சந்தோஷத்துடன் நிற்கிறார். கையில் கட்டுக்கட்டான பணம். அவர் ஓடி வந்து சிவாவின் கைகளை பற்றி கொண்டார். அவர் கண்கள் சிவாவை ஆச்சரியத்துடன் உற்று நோக்கின. வடிவேலு, தம்பி, நீ பார்க்கறதுக்கு வேணா பிச்சைக்கார மாதிரி இருக்கலாம், ஆனா உன் மூளை வியாபாரி மூளையப்பா. எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க, ரொம்ப நன்றி தம்பி. வடிவேல் ஒரு கணம் யோசித்தார். பிறகு உரிமையோடு சொன்னார், நீ பேசாம எங்க கூடவே இந்த கடையில தங்கிக்கோ. ராத்திரி நேரத்துல கடைக்கு காவல் இருந்த மாதிரி இருக்கும், உனக்கும் ஒரு பாதுகாப்பான இடம் கிடைக்கும். என்ன சொல்ற? சிவா மெதுவாக தலையசைத்தான். அவனுக்கும் ஒரு இடம் கிடைத்து விட்டது. இரவின் பாடம். 4 மந்திரங்கள். இரவு நேரம். வடிவேலு கடை முன் ஒரு அரிக்கன் விளக்கு எரிகிறது. அனைவரும் வயிறார சாப்பிடுகிறார்கள். சிவாவும் அவர்களுடன் அமர்ந்து சாப்பிடுகிறான். இப்போது அவன் அந்த இடத்தின் ஒரு அங்கமாகிவிட்டான். சாப்பிட்டு முடித்ததும் சிவா வடிவேலுவிடம் பேச தொடங்கினான். அண்ணா, இன்னைக்கு நடந்ததுக்கு பேரு விலை ஒப்பீட்டு உத்தி. மக்கள் எப்போதுமே ஒரு பொருளோட விலையை அதுக்கு முன்னாடி கேட்ட விலையோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. 20 ரூபாய் பார்த்ததுனால 10 ரூபாய் அவங்களுக்கு மலிவா தெரிஞ்சது. ஆனா இது சும்மா ட்ரைலர் தான். இனிமே நிரந்தரமா ஜெயிக்க நான் சொல்ற இந்த 4 விஷயத்தை கடைபிடிங்க. இலவசம் என்னும் அன்பு. குழந்தைகளோட வரவங்களுக்கு ஒரு சின்ன வாழைப்பழம் ஃப்ரீயா கொடுங்க. அந்த பிள்ளை சிரிச்சா பத்தவங்க மனசும் நிறையும். அவங்க வேற கடைக்கு போக மாட்டாங்க. பெயர் என்னும் மந்திரம். வாடிக்கையாளரை வெறும் சார்னு கூப்பிடாதீங்க. அவங்க பேரை ஞாபகம் வச்சு, வாங்க ரமேஷ் சார், வாங்க ஷீலா மேடம் அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுங்க. மனுஷங்க அவங்க பேரை மற்றவங்க சொல்லி கேட்க ஆசைப்படுவாங்க. புன்னகை என்னும் ஆயுதம். கடைசியாக ரொம்ப முக்கியமானது, முகத்தில் எப்பவுமே ஒரு சிரிப்பு இருக்கணும். வாடிக்கையாளர் எவ்வளவு கோபமாக வந்தாலும் நீங்கள் சிரித்த முகத்தோட பேசுங்க. உங்கள் சிரிப்பு தான் அவங்கள உங்ககிட்ட இருக்கிற காந்தம். சிரிப்பு இருந்தால் பாதி வியாபாரம் முடிஞ்ச மாதிரி தான். பணக்கார எதிரியின் அறிமுகம். நாட்கள் நகர்கின்றன. வடிவேலுவின் சிறிய பழக்கடை இப்போது கூட்டத்தால் நிரம்பி வழிகிறது. கேமரா மெல்ல நகர்ந்து எதிர்ப்புறம் இருக்கும் பிரம்மாண்டமான நாகராஜ் சூப்பர் மார்க்கெட் பக்கம் திரும்புகிறது. கண்ணாடியால் சூழப்பட்ட ஏசி அறையில் கோட் ஷூட் அணிந்து கையில் விலை உயர்ந்த வாட்ச் கட்டி கொண்டு அமர்ந்திருக்கிறார் நாகராஜ். அவர் ஜன்னல் வழியாக வடிவேலுவின் கடையில் கூடும் கூட்டத்தை உற்று பார்க்கிறார். அவர் முகத்தில் கோபம் இல்லை, ஆனால் ஒரு விதமான வியாபார பொறாமை இருக்கிறது. அவர் தன் மேனேஜரை அழைக்கிறார். செத்துப்போன அந்த பழக்கடைக்கு எப்படி திடீர்னு இவ்வளவு மோசம் வந்தது? அங்கே வேலை செய்கிற அந்த தாடிக்கார பையன், அவன் கண்ணை பார்த்தியா? அவன் சாதாரண ஆள் இல்லை, பிஸ்னஸ் தெரிஞ்சவன். நாகராஜ் யோசனையோடு நாற்காலியில் சாய்கிறார். அவனை இப்படியே விட்டுட்டா நாளைக்கு நம்ம கஸ்டமரையும் இழுத்துருவான். அவனை காலி பண்ண அடியாட்கள் தேவையில்லை, மூளையைத்தான் பயன்படுத்தணும். அவன் யாருன்னு விசாரி. சிவாவுக்கு தெரியும், இது வெறும் பிழைப்புக்கான போராட்டம் மட்டுமல்ல, இது ஒரு அறிவு யுத்தம் என்று. ஆட்டம் சூடுபிடிக்க தொடங்குகிறது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மட்டும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.